தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதனால இந்த ஜீவபத சேனையில பார்க்குற உங்க ஒருத்தையும் ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பார். இதனால ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்கள் இருப்பீங்கன்னு சொன்னாக்க இன்றைக்கே தெரிந்து கொள்ளுங்க. இந்த வசனத்தை கீழ்ப்படியும் பொழுது ஏசப்பா உங்களையும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஏசாயா 59:1-2 உங்க நான் வாசிக்கிறேன். இதோ இரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறிவு போகவில்லை, கேட்கக்கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்க அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்க தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாகிறது. உங்க பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்க, இதுல விதமாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அருமையானவர்களே, இந்த கேட்கிற சகோதரன் சகோதரியில இன்னைக்கு வசனத்தை நம்ம பார்த்தோம். அவருடைய கையில எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. அவருடைய கருத்துல அவருடைய கிருபைகள் இருக்கிறது, அவருடைய வல்லமை இருக்கிறது. அவரால் செய்யக்கூடாத ஒன்றுமே இல்லை, அவரால் செய்ய முடியும். அவருடைய கருத்துல அந்நியான அனைத்து ஆசீர்வாதங்களும் அவர் கருத்துல இருக்கிறது. எல்லா நன்மைகளும் அவருடைய கருத்துல இருக்கிறது. இறக்கம், அவர் இறக்கம் உள்ளவர், மனித உருக்கம் உள்ளவர், அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறவர். எல்லா ஆசீர்வாதங்களும் அவருடைய கையில இருக்கும் பொழுது ஏன் இன்னைக்கு நமக்கு அநேக பேருக்கு அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கவில்லை? நம்ம கேட்கிற ஜபங்களுக்கு, நம்ம ஜபிக்கிற ஜபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. நம்ம கேட்கிற பொருட்கள் ஆசீர்வாதங்கள் ஏன் நமக்கு கிடைக்கவில்லைன்னு சொன்னா, அவர் நமக்கு வகுத்திருக்கிறார், அவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். சில வழிமுறைகள் அவர் நமக்கு சொல்லி இருக்கிற வழிமுறைகளை விட்டு வழி விலகி போறதுனால இன்னைக்கு அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேராதபடி தடைப்பட்டு போயிருக்கிறது. அருமையானவர்களே, நீங்க அது என்னன்னு சொல்லி நீங்க அறிந்தவர்கள் அதை அவருக்கு சுத்தமில்லாத அந்த வழியில நீங்க போய்கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா அதை விட்டு விலகி அவரோட வழியில நீங்க வரும் பொழுது, அவர் உங்களை சொல்லி இருக்கிற அந்த வழியில நீங்க நடக்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை. அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார். அவர் நான் ஒரு தாய் வந்து ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் அவனை தேற்றுவேன் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்டவர் இந்த ஆசீர்வாதங்களை கண்டிப்பா நீங்க கேட்கிற ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு தருவார். நீங்க எதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அது உங்களுக்கு உடனே ஆண்டவர் தருவார். நீங்க போய்கிட்டு இருக்கிற வழி அவருக்கு சுத்தமில்லாத வழிகளா இருக்கும்னு சொன்னா அதை விட்டு மனம் திரும்பி வழிகள் சொன்னா ஏசப்பா உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் தந்து உடனே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். அவர்கிட்ட இல்லாத ஆசீர்வாதங்கள் ஒன்றுமே இல்லை. அவருடைய கருத்துல அனைத்து ஆசீர்வாதங்களும் இருக்குது. அவர் உங்களை ரட்சிப்பார், உங்களை தூக்கி எடுப்பார். எந்த இக்கத்துல இருந்தாலும் சரி, எந்த கஷ்டத்துல இருந்தாலும் சரி, எந்த குழியில இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்து உங்களை ரட்சித்து உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளையும் அவர் கருத்தினால நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அருமையானவர்களை, இதனால இந்த வார்த்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பார். அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை, அவர் உங்களுக்கு செய்வார். நீங்க போற வழி சரியில்லை, நீங்க திருப்பி வரும் பொழுது அவருடைய வழியில நடக்கும் பொழுது ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பார். இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, இயேசுவே ஸ்தோத்திரப்பா. அப்பா, அந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேருப்பரா நீங்க தொட்டு ஆசீர்வதிக்கப்பா. அப்பா, உடைய பிள்ளைங்கள் ஆண்டவரே சற்று ஆண்டவரே வழி விலகி கொண்டு போய்கொண்டு இருப்பார்களாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்களுடைய வழியில திருப்பி வரத்துக்கு உதவி செய்ய வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கப்பா. ரொம்ப நாட்களாக ஆண்டவரே சில ஆசீர்வாதங்களுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா, சில தேவைகளுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. தெய்வமே, உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரை பாவங்களை மன்னித்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, நீங்க கிரியை செய்ய உடைய பிள்ளைகளை தூக்கி எடுத்து ஆண்டவரை ரட்சிக்க ஆண்டவரே சாட்சிகளால் நிறுத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம். யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்கள் ஏசப்பா ஸ்தோத்திரம், அவர்களை ரட்சியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே கிரியை செய்யும். ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நல்ல பிதாவே.